Hi friends, நல்லா இருக்கீங்களா? கேப்டன் GPM சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் ஒரு செட்டிங்ஸ் மொபைல் ஒரு செட்டிங்ஸ் மூணு இது பார்க்க போறோம். சரி வாங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நான் வாட்ஸ்அப் ஓபன் பண்றேன். வாட்ஸ்அப்ல வந்து அப்டேட் தான். வாட்ஸ்அப்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களோட மேல அந்த மூணு பார் இருக்குல, அது போய் செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ் இருக்குல, இத ஓபன் பண்ணுங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்காது. இது வந்து நான் வந்து பீட்டா இருந்ததுனால உங்களுக்கு எனக்கு இருக்குது, உங்களுக்கும் கூடிய விரைவில் வந்துடும். மீடியா விசிபிலிட்டின்னு இருக்கிறதுல இது வந்து டிக்கில் இருக்குது. இது டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் வர வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து உங்களுடைய கேலரிலையும் ஷோ பண்ணும். உங்களுக்கு கேலரியில் ஷோ பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிக்கை எடுத்து விட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வர்றது வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் ஷோ பண்ணுமே தவிர கேலரியில் போய் ஷோ பண்ணாது. சரி, இப்போ நான் வந்து இதை விட்டு பேக்கில் வரேன். ஏற்கனவே டிக்கில் தான் இருக்குது. பேக்கில் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. நான் இந்த ஃபோட்டோஸை நான் டவுன்லோட் பண்ணுறேன். பார்த்துருப்பீங்க, இது ஒரு ஹெலிகாப்டர் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து இப்போ எனக்கு இங்கே வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. இந்த டிக்கு இருந்தனால என்ன ஆகும்னா நம்மளுடைய ஃபைல் மேனேஜரில் போய் பார்க்குறேன். இல்லாட்டி உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் கேலரியில் போய் பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும். பாருங்கள், இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் இந்த இது இருக்குது. இப்போ நான் வேற ஒரு ஃபோட்டோஸை நான் வேற ஒரு மொபைல்லேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா, சரி நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் அந்த செட்டிங்ஸ் சொன்ன பற்றியில் அந்த செட்டிங்ஸில் வந்து டிக்கை மட்டும் நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு வர ஃபோட்டோஸ் உங்களுடைய கேலரியில் ஷோ பண்ணாது, ஒன்லி வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் பண்ணும். வாட்ஸ்அப்பில் போய் நான் ஏதாவது ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணுறேன். சரி, இந்த இருக்க ஃபோட்டோ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணு வந்து இங்கே கோலம் போகிறது குட் மார்னிங். இந்த ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து நமக்கு வந்து கேலரியில் காட்டுச்சு. ஆனால் இப்போ நம்ம அந்த டிக்கை எடுத்து விட்டு நம்ம இந்த பிக்சரை போய் பார்க்குறேன். பாருங்கள், அந்த ஃபோட்டோ நமக்கு வந்து இங்கே ஷோ பண்ணல. அந்த ஹெலிகாப்டர் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அந்த டிக்கை எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப்பில் மட்டுமே தெரியுமே தவிர உங்களுடைய கேலரியில் தெரியாது. சரி வாங்க அடுத்த இதை பார்ப்போம். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஃபோட்டோ உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு வால்பேப்பர் தேவைப்படுச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல அப்ளிகேஷன். இந்த மாதிரி ரொம்ப இது இருக்குது. அந்த அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப்ஸ் தான் அந்த ஆப்ஸ். இந்த அப்ளிகேஷனில் லிங்க் வந்து நம்ம வீடியோ கீழே கொடுப்போம். அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதோடைய வால்பேப்பர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகவும் இப்போ சூப்பர் ஹீரோஸ் வால்பேப்பர்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் இருக்குல்ல, அதோடைய இது உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தலைப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மேலே நான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப தலைப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒவ்வொன்றா போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வால்பேப்பர் தேவைப்படுதோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வால்பேப்பர் தான். அவ்வளோ வந்து பிரைட்னஸ் எடுக்காது. எல்லாமே கொஞ்சம் டார்க்காக இருக்கிறனால உங்களுடைய பேட்டரி வந்து கொஞ்சம் சேவ் பண்ணும். பாருங்கள், இன்ஃபினிட்டி வார் இது கூட இருக்குது. நீங்கள் தேவைப்படுச்சா பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வால்பேப்பர், நல்ல ஒரு அப்ளிகேஷன். சரி வாங்க அடுத்து பார்க்குறது வந்து மொபைல் செட்டிங்ஸ் தான். மொபைல் செட்டிங்ஸில் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் சேவ் பண்ணுவோம், ஃபோட்டோ ஷேர் பண்ணுவோம், அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம், அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்படிங்கும்போது அந்த கேஷ் ஃபைலாக வந்து மொபைலில் தான் இருக்கும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மெமரியை கொஞ்சம் ஃபோன் மெமரி கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்போது ஃபோன் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், அப்புறம் மெமரி கொஞ்சம் நமக்கு லாஸ் ஆகும். அதை வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஷ் ஃபைலை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறது தான் நல்லது. இதுக்கு அந்த அப்ளிகேஷன் தேவையில்லை. நீங்கள் செட்டிங்ஸ்லேயே போய் பண்ணலாம். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டோரேஜ் போங்க. மொபைலில் வந்து ஸ்டோரேஜ்னு இருக்குல்ல, எனக்கு வந்து ஸ்டோரேஜ் செட்டிங் இருக்குது. உங்கள் மொபைலில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இருக்க ஆப்ஸ், இமேஜ், வீடியோஸ், ஆடியோஸ், அதர்ஸ் எல்லாமே நமக்கு கால்குலேட் பண்ணி காட்டும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி கால்குலேட்டிங் ஆகிட்டுருக்கு. சரி, நம்ம வெயிட் பண்ணுவோம். முடிஞ்சு நமக்கு கால்குலேட் பண்ணி காமிச்சிருச்சு. ஒவ்வொன்றில் எத்தனை இருக்குன்னு நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஆப்ஸ் வந்து 5 GB, இமேஜ் வந்து 1.5 GB, வீடியோ வந்து 0 தான் காட்டுது, ஆடியோ 0. அப்போ நம்ம வந்து இதில் டெலிட் பண்ண வேண்டியது வந்து கேச் டேட்டாஸ். பாருங்கள், கேச் டேட்டாஸ் மட்டும் 2.25 GB இருக்குது. இந்த கேச் டேட்டாஸை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே கிளியர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், இப்போ எனக்கு வந்து 2.45 GB இருக்குது. இதே மாதிரி உங்கள் மொபைல் எத்தனை இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கேச் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தேவையில்லாத இதை பிடிச்சி வச்சிருக்கோம். எப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்ம சென்ட் பண்ண ஃபோட்டோ இருக்குது பதிலாக நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கும், ஆனால் சென்ட் பண்ணலையும் அங்கே தனியாக ஃபோட்டோ இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கு, அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனில் ஏதாவது டவுன்லோட் பண்ணிப்போம், அது தேவையில்லாத எல்லாம் இந்த கேஷில் தான் இருக்குது. நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து மிச்சமாகும். அப்போது மெமரி கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அவ்வளோதான் நம்மளே. இந்த 3 தகவலும் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் GPM யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.